இல்லை எனக்கு புரியல. இவ்வளோ கேவலமான சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்ற மாரி, இந்த லாஸ்ட் வீக் நடந்த தமிழா ஷோல டிவோர்ஸுக்கு அப்புறம் நெறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்றது ஆண்களா, பெண்களா அப்படின்ற மாரி ஒரு டாபிக்ல பேசியிருந்தாங்க. அதுல வந்து ஒரு 53 வயசு அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு. என்ன பார்க்கறதுக்கு என் பையன் என் வீட்டுக்கு வரப்போ கூட அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, வெளிய இருக்கவங்க வந்து ஒரு மாரி தப்பா பேசுறாங்க, தப்பா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஆப்போசிட் இருக்க ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன் இல்லாம யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நெருப்பு இல்லாம புகையாது. ஸோ உங்க மேல தப்பு இருக்கனால தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற மாரி பேசிட்டு இருக்காரு. இங்க மேரேஜ் ஆகி குழந்தை இருக்க ஒரு ஆம்பள டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்ணாமல் அவங்க பசங்களை வளர்த்தாலும் சரி, இந்த சொசைட்டியில் யாருமே அவரை தப்பாக பேச மாட்டாங்க. ஆனால் அதே ஒரு பொண்ணு இங்கே டிவோர்ஸுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்லை கல்யாணம் பண்ணாமல் சிங்கிள் மதராக அவங்க பசங்களை வளர்த்தாலும் சரி, இந்த சொசைட்டியில் இருக்கவங்க எல்லாருமே தப்பாக தான் பேசுவானுங்க. ஏன்னா இப்போ கூட என்னையும் என் பையனை தப்பாக பார்க்குறாங்கன்னா அவ்வளோ ஃபீல் பண்ணி அவங்க சொல்கிறப்ப கூட இந்த சொசைட்டி மேலே தான் தப்பு, அவங்க தான் தப்பாக பார்க்குறாங்கன்னு சொல்லாமல் உங்கள் மேலே தான் தப்பு இருக்கும், நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் என்ன சொல்கிறது? ஏன்னா இங்கே ஒருத்தன் ஒரு விஷயத்தை தெரியாமல் பேசிட்டானா அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம். நான் தெரிஞ்சே தற்கொலைத்தனமாக தான் பேசுவேன் அப்படின்றவங்கள சத்தியமாக திருத்தவே முடியாது.